எல்லாத்துக்கும் வணக்கங்க. சண்டே மார்னிங் தான். பார்த்தோம்னா நிலா தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. சூரியன் தான் எடுக்கலான்னு பார்த்தேன். ஒரு டிஃப்ரெண்ட்டா இருக்கட்டுமேன்னு நிலாவ எடுத்துட்டேங்க. அவன் பால் இன்னப்படுதுன்னு பார்த்தா நல்லா கருகருன்னு வந்துட்டாங்க. பரவால்ல. ரோஸ் செடி ஒண்ணு இருந்துச்சு. ரோஜா பூ இருந்துச்சு. அதான் நான் சொன்னேன்ல. அந்த இது வந்து காஞ்சிருக்குன்னு. இது நான் சேகரிச்ச தொட்டிங்க. நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். சாப்பாடுலாம் செஞ்சு சாப்பிட்டு தோசை, தக்காளி தக்காளி வறுத்தேன், சட்னி செஞ்சேன். சாப்பிட்டு நாங்க ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸ்நாக்ஸ் வாங்காம ஊருக்கு போறதே இல்லங்க. ஏன்னா நாங்க சிறுசுங்கலாம் இருக்கோமா, அதனால கொக்குன்னு போயிருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு போவோங்க. ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு கிளம்பும்போது, அந்த வெள்ள புடவைலாம் கட்டிட்டு வருவாங்கல்ல, அவைங்கலாம் பார்த்துட்டு ஒரு மாரி சாங்கியம் படுவாங்க அப்படின்ட்டுலாம் கேட்டுட்டு இருந்தேன் எங்க வீட்டுக்கார்ட்ட. எங்க வீட்டுக்காரரு அது ஏதாவது நல்ல காரியம் போறனால தான் அப்படி பண்ணுவாங்க. மத்தபடி வந்து அதுக்கெல்லாம் எதுவும் இல்ல. ஏங்க அவைங்க மட்டும் அப்படி இருக்காங்க அப்படின்ட்டு நான் கேட்டுட்டு இருந்தேன். அதுக்கெல்லாம் சொல்லிட்டு இருந்தாரு. நாங்களும் அப்படியே விறுவிறுன்னு ஊருக்கு கிளம்பிட்டேங்க. ஊருக்கு போறோம், 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 போறோம் போய்க்கிட்டே இருக்கேங்க. ஊர் என்னவோ பக்கமா தான் இருக்குது. ஆனா நாங்க போய்க்கிட்டே இருக்கிறோம். சரி இன்னைக்கு போகிறோம். போயிட்டு நேரமா போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. எங்க வீட்டுக்காருக்கு கொஞ்சம் வேலை இருந்துச்சு. டில்லர்லாம் கொண்டு போய் விட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாருங்க. அதனால நாங்க விறுவிறுன்னு போயிட்டே இருந்தோம். போயிட்டு போயிட்டு என்ன சொல்லணும்? வி நோம்பிக்கு வந்துருங்க. வியாழக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நோம்பிக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வரலாம்னு சொல்லிட்டு, நாங்களும் போயிட்டு வந்துட்டோங்க. போயிட்டு வந்தது மதியம் தான். மதியம் எனக்கு வயிறு பசிச்சு, நான் 4 தோசை ஊத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேங்க. எங்க வீட்டுக்காரரும் கொஞ்சம் வெளியில கிளம்பிட்டாரு. பப்பி வெயிலுக்கு பாவம். இளப்பு ஒண்ணும் வாங்குறத ஒண்ணும் தாங்க முடியல. இளப்பு வாங்கிட்டே இருக்கான் விடாம. நாங்களும் ஊருக்கு போயிட்டு வர வழியில பிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்தோம். பிளவுஸ் எல்லாம் வாங்கிட்டு, அதுக்கப்புறம் தோசையெல்லாம் ஊத்தி சாப்பிட்டோம். ஊருக்கு போனோம். சப்போஸ் எங்கனால எடுக்க முடியல. நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா எடுக்கிறோம். வீட்டுக்கு வந்து பார்த்தா தோசையெல்லாம் சாப்பிட்டு அத்தையும் வந்து டிவி பார்த்துட்டு இருந்தாங்க. நானும் வழக்கம் போல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கல. அந்த பிளவுஸ் எல்லாம் கொஞ்சம் பத்தாம போயிருச்சுங்க. கொஞ்சம் உடம்பு போட்டுருந்துச்சு. அதனால பத்தாம போயிருச்சு. அதெல்லாம் பிரிச்சு விட்டுட்டு, இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு விளக்கி கழுவிட்டு இந்த யோசனையிலேயே கழுவிட்டு இருந்தாங்க. எப்போ ஊருக்கு வருவாங்க? எல்லாரும் எப்போ வருவாங்க? எப்போ வந்து நெறைய பேர் இருப்பாங்க? அப்படின்ட்டு யோசிச்சுட்டே கழுவிட்டு இருந்தேங்க. பாத்திரம்லாம் வெளக்கி முடிச்சுட்டு இன்னைக்கு வந்து அத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க. உருளைக்கிழங்கு குழம்பு வச்சுரு, தோசை சுட்டுக்கலாம். அப்புறம் சாப்பாடு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வெளியே வச்சுரு அப்படின்னு சொன்னாங்க. உருளைக்கிழங்கு குழம்பு. நானும் சரி வெளியே வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யோசனையிலேயே கழுவிட்டே இருந்தேங்க. பெரிய மாமாவும் வந்து நேரமா வந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால பார்த்தா நேரமா வந்துட்டாங்க. நான் கழுவிலாம் முடிச்சு, வீடு வாசல்லாம் கூட்டிட்டு எல்லா வேலையும் பண்றதுக்குள்ள மாமா வந்துட்டாரு. மாமாவும் வந்துட்டு எங்கேயோ வெளிய கிளம்பிட்டாருங்க. நானும் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, மழை வர மாரி இருந்துச்சுங்க. மழை வருதே சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு போனா, மழை துளிச்சிருச்சுங்க. எல்லாத்தையும் நான் விறுவிறுன்னு விறுவிறுன்னு எடுக்கிறதுக்குள்ள துளித்துருச்சு. இருந்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். மேல இருக்கிறதெல்லாம் கலக்கா மூட்டை அது இதுன்னு எல்லாம் இருந்துச்சுங்க. எல்லாத்தையும் ஒரு பக்கமா என்னால முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் இழுத்து போட்டு வச்சுட்டு, நம்ம தேங்காய் தொட்டிய பாகு பண்ணலான்னு சொல்லிட்டு, தேங்காய் தொட்டியும் பாகு பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. ஏன்னா, அவ்வளோ நாள் கஷ்டப்பட்டது வந்து வேஸ்ட்டா போயிரும்ல. அதனால வந்து தேங்காய் தொட்டிய பாகு பண்ண ஆரம்பிச்சுட்டேன். அப்புறமேட்டு சாப்பாடும் வச்சுட்டேன். நேரமாவே ஒரு 5:30க்குள்ளயே வந்து சாப்பாடும் வச்சுட்டேன். சாப்பாடு வச்சுட்டு குழம்பும் வந்து ஆயிருச்சு. வெளிய அடுப்புல தான் வச்சிருந்தேங்க. அது சின்ன வடை சட்டிலயும் வைக்க சொன்னாங்க. அதனால சின்ன வடை சட்டிலயும் வச்சுட்டு, வெளி அடுப்புலயும் செஞ்சுட்டேன். என்ன இப்ப வந்து கேஸ் வந்து தீர பக்கமாகுதா, அதனால சரி ஓகே வெளிய செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு, வெளிய செய்ய ஆரம்பிச்சுட்டேங்க. அத்தையும் ஆடு மேய்ச்சுட்டு வந்துட்டாங்க. அ மா மானம் பார்த்தீங்களா, அதாவது வானம் பார்த்தீங்கன்னா, மோடமா இருக்குதுங்க. அது ஒரு மாரி கலரா அழகா தெரிஞ்சுட்டு இருந்துச்சு. சிவப்பு கலர்ல அழகா தெரிஞ்சுட்டு இருந்துச்சுங்க. பார்க்கறதுக்கு அருமையா இருந்துச்சு. எங்க வீட்டுக்காரரும் வந்துட்டாரு. பார்த்தா கை நெறைய தேங்காய் கொண்டு வந்திருக்கிறாரு. எப்படியும் தேங்காய்க்கு பஞ்சம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, நாங்களும் எங்க நாத்தனார் வீட்டுக்கு போனோம். போய் கூப்பிட்டு வந்துட்டு, நாங்களும் வந்து பாளி தண்ணி தெளிக்கவே இல்ல. வீட்டுக்குள்ளேயே இருந்துச்சு. பாலிக்கெல்லாம் தண்ணி தெளிச்சு விட்டு, சரி போய் தூங்கலாம். நாளைக்கு வேற நேரமா எந்திரிக்கணும். சாப்பாடுலாம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு, பாலி பார்த்துட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சுட்டோம். நல்லா வந்துருச்சுங்க. கரு கருன்னு வந்துருச்சு. இன்னும் வந்து எத்தன நாள் இருக்குது? 5 நாள் இருக்குதுன்னு நெனைக்கிறேன். அ 5 நாளுக்குள்ள வந்து கொஞ்சம் பெருசா வளர்ந்துரும்.
தென் சாயந்தரம், காலையில மட்டும் தான் தண்ணி தெளிக்கிறது. அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுட்டு, சரி நீயே போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியெல்லாம் தெளிச்சு விட்டுருந்தேங்க. நாங்களும் ஊர்லயே முடிஞ்ச அளவுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம். நெறைய பேர் வருவாங்க. எங்க வீட்ல வருவாங்க. இன்னும் நெறைய பேர் கூப்பிடல. கிடாய வெட்ட நெறைய பேத்துக்கு கூப்பிட்டுக்கலான்ட்டு. அத்தையும் திருநீர் கொண்டு இருந்தாங்க. நாங்க கோயிலுக்கு போகல. கோயிலுக்கு போகாம வலம்பறை மட்டும் கூப்பிட்டு வந்துட்டேங்க. அத்தையும் திருநீர் கொண்டாந்துட்டு, வாழைய பத்தி பேசிட்டு இருந்தாங்க. ஓகே பாய். தேங்க் யூ.